வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு யூனிட் 8 அண்ட் டாபிக், அதாவது யூனிட் 8 அண்ட் 9 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட்டில் எனக்கு உங்களுக்கு 165 கொஷின்ஸ் வந்து இருக்கும். நம்ம வழக்கமாக எடுக்கிற கொஷின் மாதிரி இருக்கும். பார்ட் 2 வந்து தனியாக இருக்கும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருக்குறள் சொல்லியிருப்போம் இல்லையா, திருக்குறள் வந்து நம்ம அதாவது தனியாக தமிழில் பார்க்குறது வேறு, ஜிகேலும் திருக்குறள் வந்து கேட்குறாங்க. அந்த பார்ட் 5 பகுதி வந்து இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பற்றிலாம் அதிகமாக செய்தி கேட்டிருக்கேன். தமிழ் பற்றி அதிகமாக செய்தி கேட்டிருப்பாங்க. திருக்குறள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த திருக்குறள் பாரதியார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருவாங்க 11th பாலிட்டிக்கில். பின்னாடி லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஔவையார், எத்தனை ஔவையார் இருந்தாங்க, எத்தனை விதமான ஔவையார் இருந்தாங்க சோழர் காலத்தில், அதுக்கப்புறம் அதிகமான காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஔவையார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறளுடைய ஒவ்வொரு விளக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி அடுத்த டாபிக் வந்து வரும். இது ஃபஸ்ட்டு டாபிக். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். 165 கொஷின் வந்து இருக்கும். சரியானதை தேர்ந்தெடு. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1853. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர்கள் கஜிலு லட்சுமி நரசு மற்றும் ஜி சுப்பிரமணியம் ஆவார். கஜிலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார். ஜி சுப்பிரமணியம் கிடையாது, சீனிவாசனார் சொல்லி வருவார். அவங்க 2 பேர் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இதுவும் தப்பு. சென்னை வாசிகள் சங்கம் முயற்சியின் மூலம் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது என்பது சரிதான். சென்னை வாசிகள் சங்கம் 1862 செயலில் இருந்தது. சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க 1852. 10 வருஷத்துலேயே அது காணாமல் வந்து போயிடுச்சு. அதனுடைய ஒரே முயற்சி பார்த்தீங்கன்னாக்கா சித்திரவதை ஆணையம் வந்து அமைப்பது தான் அதனுடைய ஒரு முயற்சியை வந்து இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சித்திரவதை ஆணையம் வந்து நிறுவியிருக்காங்க. அப்போ 3, 4 மட்டும் வந்து சரி. வாக்கியம் 1 சரியானதை தேர்ந்தெடு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1878 டி. முத்துசாமி நியமிக்கப்பட்டார். அதுவும் ஒரு தமிழன். நம்ம திருவாரூர் முத்துசாமி பார்த்தீங்கன்னாக்கா 1878 கிடையாது, 1877 நியமிச்சிருப்பாங்க. அதனுடைய வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து கால வருஷம் இப்படி தான் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. உங்களுக்கு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து படிக்கணும். 1877 வந்து நியமிச்சிருப்பாங்க. தி ஹிந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. தி இந்து பத்திரிகை வந்து 1778 வந்து தொடங்குறாங்க. சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவத்திலையும் 1891 ஜி சுப்பிரமணியம் தொடங்குகிறார். சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவத்திலை 1891 நிறுவினார் என்பதும் சரிதான். சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவத்திலானது 1899 நாளிதழாக மாற்றப்பட்டது. அதாவது பருவ இதழானது பார்த்தீங்கன்னா 4 இதழாக டெய்லி பேப்பரை வந்து மாற்றிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது, மற்ற 3 வந்து சரிதான். வாக்கியம் 1 ஜி சுப்பிரமணியம் ஹேம் வீரராகவாச்சாரி மற்றும் அவரது 6 நண்பர்கள் சேர்ந்து தி ஹிந்து எனும் செய்தித்தாளை தொடங்கினர். ஜி சுப்பிரமணியம் மற்றும் வீரராகவாச்சாரி மற்றும் அவரது 4 நண்பர்கள் மொத்தமாக சேர்ந்தே 6 பேர் தான். அப்போ வந்து 6 நண்பர்களுடைய ஃபஸ்ட்டு வந்து தப்பு. மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்காக கருவியானது. மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகையானது தேசிய பிரச்சாரத்திற்கு கருவியானது என்பதும் சரிதான். வாக்கியம் 2 வந்து சரி, ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது. இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகையில் சரியானது. இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகையில் சரியானது எது? இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகையில் இந்தியா பேரிட்டியட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த அனைத்துமே பண்ணுங்க இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகைகளாகும். அனைத்துமே வந்து சரி. 6/5/1884 சென்னை மகாஜன சபையை நிறுவியவர் யார்? சென்னை மகாஜன சபையை நிறுவியவர் யார்? 1884 மே மாதம் வந்து நிறுவுறாங்க. யார் நிறுவனதுன்னு கேட்டாங்க. வீரராகவாச்சாரி, வீரராகவாச்சாரி, பி. அனந்தசார்லு, பி. ரங்கையா. 3 பேரும் சேர்ந்து தான் சென்னை மகாசன சங்கம், சென்னை மகாசன சபைன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அப்போது 1, 2, 3 மட்டும் சரியாக இருக்குது. சரியானதை தேர்ந்தெடு. சென்னை மகாஜன சபை 16/5/1883 நிறுவப்பட்டது. சென்னை மகாஜன சபை மேலே டேட்டு கொடுத்துருந்தேன், இங்கே டேட்டு கொடுத்துருக்கேன். 84 வந்து நிறுவியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை 1884 வந்து நிறுவியிருப்பாங்க.
சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி அனந்தசாலு பொறுப்பேற்றார். பி அனந்தசாலு வந்து பொறுப்பேற்றார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி ரங்கையா வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. பி ரங்கையா தான் வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. சென்னை மகாஜன சபையின் செயலாளராக பார்த்தீங்கன்னா பி அனந்தசாலு வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆப்போசிட் வந்திருக்கு, அப்போ அதுவும் தப்பு. இந்திய தேசிய காங்கிரஸ் 1884 உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்பட்டது. அப்போ இதுவும் தப்பு. அனைத்துமே வந்து தவறு. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லாமல் கொஷின்ஸே வந்து கிடையாது. பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் வந்து நிறுவுறாங்க. ஹெச்பி பிளாட்வஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் நிறுவப்பட்டது இந்த பிரம்மஞான சபை. இவங்க 2 பேர் தான் வந்து நிறுவனாங்க. 1886 பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. இந்த வருஷம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 1882 கொடுத்துருப்பான் +2 புக்கில்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அவன் 10th புக்கில் 1886 தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 10th இப்போ பார்க்குறதுனால 10th தான் நம்ம எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. அதனால் 1886 சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் பின்னாடி வந்து எனக்கு கூட்டங்கள்லாம் வந்து நடைபெறுது. 1884 கூட்டங்கள்லாம் நடைபெறுது. அப்போ வந்து அவங்க வந்து மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து தப்புன்னு சொல்லி எடுக்கிறேன். அந்த கொஸ்டின் வந்து தப்புன்னு சொல்லி எடுக்கிறேன். 1882 தான் பிரம்மஞான சபை. கூகுள் சர்ச் பண்ணாலும் 82 தான். அது இப்போ வந்து 3வது ஆப்ஷன் மட்டும் தப்பு. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்கு வகித்தது. பிரம்மஞான சபை வந்து முக்கிய பங்கு வகித்தது என்பதும் சரிதான். ஆனால் இருந்தாலும் இங்கே அந்த 1886 புக்கில் இருக்கிறதுனால 10th புக்கு அப்படியே பேசும். நம்ம அனைத்தையுமே சரின்னு எடுத்துப்போம். சரிங்களா? 10th புக்கு தான் பேசும். எதாக இருந்தாலும் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி காமிச்சோம்னா புக்கு என்ன இருக்காது தான் சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படியே எடுத்துப்போம். சரியானதை தேர்ந்தெடு. 1907 ஆண்டு ஹால்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக பார்த்தீங்கன்னா ஹன்னி பெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பி ஆப்ஷன். அயர்லாந்தில் வழங்கப்பட்டதை போல் இந்தியாவிற்கும் தன்னாட்சி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார் என்பது சரிதான். பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் எனும் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார். இது வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரோட தான் இந்த நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த். 1916 தொடங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்திற்கு இவரும் ஒரு முக்கியமானவர். ஒரு முக்கியமானவர் தான். ஏன்னா இவங்க தான் வந்து ஹோம் ரூல் வந்து வேணும், அதாவது தன்னாட்சி இயக்கம் வந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? அனைத்துமே வந்து சரி. ஹோம் ரூல் யார் கிரியேட் பண்ணினாக்கா நம்ம திலகர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அதுக்கு முக்கியமாக இவங்களும் ஒரு காரணம் வந்துருவாங்க. சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார்? வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவகாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதராவ், எஸ். சுப்பிரமணியனார். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிதவாதிகள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிதவாதிகள். அனைத்தும் சரி. சரியானதை தேர்ந்தெடு. 1884 ஆண்டு பிரம்மஞான சபை கூட்டம் சென்னையில் நடந்தது. 1884 ஆண்டு பிரம்மஞான சபை கூட்டம் வந்து சென்னையில் நடைபெற்றது. பிரம்மஞான சபை பாருங்கள் 1884 நடந்துக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 86 தான் சென்னையில் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த வருஷம் மட்டும் தப்பாக தான் இருக்கணும். ஸ்கூல் புக்கில் அவங்க மாற்றலை. இந்த கூட்டத்தில் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. அனந்தசாலு போன்றோர் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு ரங்கையா, அனந்தசாலு போன்றோர் கலந்து கொண்டனர் என்பதும் சரிதான். தாத்தாபாய் நவ்ரோஜி, கே.டி. தௌலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்களும் கலந்து கொண்டனர். அனைத்துமே சரிதான். அனைவருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டங்களை பொறுத்துக. இந்திய தேசிய காங்கிரஸ் நடந்த கூட்டங்களை வந்து பொறுத்துக. பம்பாயில் எப்போ நடந்தது? பம்பாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1885 வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தா வந்து 1886 நடக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 1887 வந்து நடக்கும். 85, 86, 87 அந்த மாதிரி நடக்கும். ஃபஸ்ட்டு பாம்பே, அடுத்து கொல்கத்தா, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து நடக்கும். பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். 312. காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களை பொறுத்துக. அதாவது தலைவர்கள் யார் எந்த கூட்டத்துக்கு வந்து தலைவராக இருந்தாங்க? பம்பாய் நடந்தது 1885. அதில் யார் வந்து தலைவராக இருந்தது? இருந்ததுனாக்க W.C. பானர்ஜி. கல்கத்தாவிற்கு தாத்தாபாய் நவராஜி 84 இருந்திருப்பாங்க.
87 சென்னையில் நம்ம சென்னையில் வந்து இருந்திருக்கோம் ஃபக்ருதீன் தியாப்ஜி வந்து இவர் இருந்திருப்பார். 312 வந்து சரியான ஆன்சர். நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றதுனாக்க கோயம்புத்தூர். சரியானதை தேர்ந்தெடு. இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் 74 பேர் ஆவர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவங்கனாக்க 72 பேர் தான் கலந்துப்பாங்க. 72 பேர் தான் கலந்துப்பாங்க. இந்த பிரதிநிதிகளில் 23 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னையை சேர்ந்தவங்க மட்டும் 22 பேர் இருந்திருப்பாங்க. 23 கிடையாது. 72ல் 22 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள், அதாவது மദ്രാஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். மூன்றாவது கூட்டம் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படும் மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. அதாவது இப்போ வந்து 1000 விளக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து மக்கீஸ் தோட்டம்னு சொல்லி தான் அதோடைய பேர். அந்த இடத்துல வந்து மூன்றாவது கூட்டம் சென்னையில் வந்து நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்லையா, அது இங்கே தான் நடந்துச்சு. ஃபக்ருதீன் தியாப்ஜி தான் அதுக்கு வந்து தலைமையேற்று நடத்திருப்பார் 1887. இதில் கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 607 பேர் அந்த கலந்துக்கிறாங்க. 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். 362 பேர் பண்ணாங்க சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் சரிதான். 3-4 வந்து சரி. இந்தியா பொருளாதார ரீதியான ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் தவறானவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தாதாபாய் நௌரோஜி, ஜி சுப்பிரமணியம், கோபாலகிருஷ்ண கோகலே. காந்திஜியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. இவங்க 3 பேருமே பண்ணாக்க சுரண்டலை ஏற்படுவது பண்ணாக்க மக்களுக்கு தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்கள் தவறானவர் யார்? வ.உ. சிதம்பரனார், வி. சக்கரராயர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா என்று அனைவருமே வந்து சரிதான். எதுவுமே வந்து தவறாக இல்லை. சரியானதை தேர்ந்தெடு. வங்கப் பிரிவினை 1907ஆம் ஆண்டு நடைபெற்றது. வங்கப் பிரிவினை 1905ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1905ஆம் ஆண்டு வந்து நடைபெற்றது. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பலை திருநெல்வேலியில் தொடங்கினார். வ.உ. சிதம்பரனார் நீராவி சுதேசி கப்பலை தூத்துக்குடியில் தொடங்கினார். காளியா மற்றும் லாவோ என்னும் இரு கப்பலை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கினார் என்பது சரிதான். வ.உ. சிதம்பரனார் அதை வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்பிற்கிடமையே ஓட்டினார் என்பதும் சரிதான். 3-4 வந்து சரி. இப்போ ரீசெண்டாக இப்போ 6ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு, ஜனவரி 6 ஒரு எக்ஸாம் நடந்துருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். அந்த கொஷனில் கேட்டிருப்பாங்க, அது யார் வந்து பங்கு உறுப்பினராக இருந்தாங்க, பங்கு உறுப்பினர் இருந்தது யாருன்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அது நம்ம பார்க்குவோம், அதுவும் வரும். வாக்கியம் 1. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ.சி. சுப்பிரமணியம் சிவாவும் தோளோடு தோள் நின்றனர். வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் தோளோடு தோள் நின்றனர் என்பது சரி. சரி. 1908இல் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு வ.உ.சி. தலைமையேற்றார். வ.உ.சி. சிதம்பரம் தலைமையேற்றிருப்பார் 1908இல் நடந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தில். ரெண்டுமே வந்து சரி. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் யார்? பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். வாக்கியம் 1. பாரதி தமிழ்நாட்டில் சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக பாண்டிச்சேரி சென்றார். என்பது சரிதான். வாக்கியம் 2. பாரதியின் முன்னுதாரணத்தை அரவிந்த் கோஷ், வி. சுப்பிரமணியர் போன்றோர் பின்பற்றினர். இவங்க 2 பேரும் வந்து பின்பற்றிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்தும் அறிமுகமும் பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் எது? இடம் வந்து பாருங்க ஹிந்தி ஹவுஸ், லண்டனில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஹவுஸ்லும் பாரிஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 1-3 வந்து சரி. வாக்கியம் 1. வி. சுப்பிரமணியனார், எம்பிடி ஆச்சாரியா, டி.எஸ்.எஸ். ராஜன் போன்றோர் புரட்சிகர நூல்கள் பாண்டிச்சேரி வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். பாண்டிச்சேரி வழியாக பண்ணாங்க. சென்னையில் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிதான். வாக்கியம் 2. புரட்சிவாத செய்தித்தாள்களான விஜயா, இந்தியா, சூரிய தினம் ஆகிய பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன.
விஜயா, இந்தியா, சூரியோதயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாரதியோடைய பத்திரிகைகள் எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் வெளியிட்டிருப்பார். பாண்டிச்சேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டிருப்பார். ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. 1905ஆம் ஆண்டு பாரத மாதா சங்கம் என்ற ரகசிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. பாரத மாதா சங்கம் 1904 உருவாக்கப்பட்டது. 1904 வந்து உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. இந்த அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் உருவாக்கினர். நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் உருவாக்கினர் என்பது சரிதான். வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக ராபர்ட் WDE ஹாஷ் என்பவரை 17/6/1911ஆம் ஆண்டு சுட்டுக் கொண்டனர். வாஞ்சிநாதன் என்பது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஹாஷ் என்பவரை 17/6/1911ஆம் ஆண்டு சுட்டுக் கொண்டார் என்பது சரிதான். வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையம் என்ற இடத்தில் அவரை சுட்டுக் கொண்டார். யார் சுட்டுக் கொண்டார்னாக்க பாஞ்சனகுறிச்சியைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் மணியாச்சி என்ற ரயில் நிலையத்தில் வந்து சுட்டுக் கொண்டிருப்பார் என்பதும் சரிதான். அப்போது ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தவறு இருக்குது. 2, 3, 4 வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் திலகர். தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டாங்க திலகர். 1917ஆம் ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கினார். 1917 1916 வந்து தொடங்கியிருப்பாங்க. திலகர் வந்து தொடங்கியிருப்பார். திலகர் தான் வந்து தொடங்கியிருப்பார். அன்னி பெசன்ட் அம்மையார் இல்லை. இச்செயல் திட்டத்தில் GS அருண்டேல், BP வாட்டியா மற்றும் GP ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றனர். அவருக்கு வந்து துணை நின்றனர் என்பதும் சரிதான். அன்னி பெசன்ட் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்ல காமன்வெல்த் நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை தொடங்கினார் என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தப்பு. மற்ற மூணுமே வந்து சரி. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டாங்க தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் வந்து அன்னி பெசன்ட். ஏன்னா அவங்க தான் வந்து ஹோம் ரூல் வேணும்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. அயர்லாந்தில் வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவுக்கும் தன்னாட்சி வேண்டும் அப்படின்னு முன்மொழிஞ்சதே ஃபஸ்ட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து முன்மொழிகிறாங்க. அதனுடைய தலைவர் தான் திலகராக வந்து இருந்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2மே வந்து தப்பு. 3, 4 மட்டும் வந்து சரி. 3, 4 மட்டும் சரி. இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய பத்திரிகை சட்டம் 1910 இயற்றப்பட்டது. வாக்கியம் 1. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டிருப்பாங்க. வாக்கியம் 2. இந்தியா ஒரு தேசம், விடுதலை பெற இந்தியா எப்படி துடித்தது என்ற புத்தகங்களை ஜவஹர்லால் நேரு எழுதினார். இந்த புத்தகங்களை எழுதியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார். 2மே வந்து தவறு. சரியானதை தேர்ந்தெடு. சென்னை திராவிடர் கழகம் 1913ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சென்னை திராவிடர் கழகம் 1912 உருவாக்கப்பட்டது என்பது சரி. இதன் செயலராக சி நடேசனார் இருந்தார். என்பதும் சரிதான். ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது. மற்றது சரி. அவர் 1916 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை வந்து நிறுவினார் என்பதும் சரிதான். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. சென்னை திராவிடர் கழகம் தான் பின்னாடி வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லிட்டு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. 2, 3, 4 வந்து சரி. ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாள்களை பொறுத்துக. நல்லா பாருங்கள். இது வந்து அப்படியே நீதி கட்சி வந்து அப்படியே பேர் மாறிட்டே வரும். ஒரு பேராக மாறிட்டே வரும். ஃபஸ்ட்டு பேரே பாருங்கள் என்ன இருக்குன்னு கேட்டாங்க சென்னை திராவிடர் கழகம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி திராவிடர் கழகம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. அந்த நீதி கட்சி என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க திருப்பி வந்து அது ஒரு அண்ணாவும் நீதி கட்சி, அதாவது பெரியார் இருக்கார் இல்லையா, பெரியார் வந்து அவருடைய சுயமரியாதை கட்சி இருக்கும். அதுவும் நீதி கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சியாக உருவாகும். திருப்பி திராவிடர் கழகமே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இப்போ வந்து திமுகன்னு சொல்லி இருக்கக்கூடிய கட்சி. அதுதான் வந்து திமுகன்னு இருக்கக்கூடிய கட்சி. அப்படியே ரொட்டேஷனில் வரும் பாருங்கள். மாற்றி வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் திருப்பியும் திராவிடர் கழகம்னு சொல்லி மாறிடும். அண்ணா வந்து திராவிடர் கழகம்னு சொல்லி மாற்றுவார். அண்ணா அதாவது பார்த்தீங்கன்னாக்க சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியும் 2ஆக இருக்கிறப்போ அண்ணா தான் பேரை மாற்றுவார். அவர் தனியாக போயிருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் திமுகன்னு சொல்லி அவர் வந்து அண்ணா வந்து கிரியேட் பண்ணுவார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாள்களை பொறுத்துக. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிடன்னு சொல்லி வெளியிட்டாங்க பத்திரிகைகள். தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகான்னு சொல்லிட்டு பத்திரிகைகளாக வெளியிட்டிருப்பாங்க. டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன்.
சரியானதை தேர்ந்தெடு. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பின்னர் திராவிட கழகம் என அழைக்கப்பட்டது. திராவிட கழகம் என அழைக்கப்பட்டது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் சொல்லி அழைச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லியிருக்கு. நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1918. 1918 வந்து தொடங்கியிருப்பாங்க. அதாவது நீதி கட்சின்னு பேரை மாற்றிருப்பாங்க. 1918 காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என தென்னிந்திய நல உரிமை சங்கம் விமர்சித்தது. காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சித்தது என்பதும் சரிதான். 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் மூலம் பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த திட்டம் 1919 கொடுத்துருப்பாங்க. அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. 1920 நடத்தப்பட்ட தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்தது. 1920 நடத்தப்பட்ட காங்கிரஸ் தேர்தலை பண்ணுங்க காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. சரிதான். ஃபஸ்ட்டு அரசியல் தேர்தல் வந்து 1920 தான் நடக்குது. 1920 தான் நடக்குது. 1920 படி சென்னை மாகாணத்தில் 98 சட்டமன்றங்கள் இருந்தன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 98 சட்டமன்றங்கள் வந்து இருந்திருக்கு. 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி 63 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கும். 63 இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கும். நீதி கட்சியின் முதலமைச்சராக ஹே சுப்பராயலு பதவி ஏற்றிருப்பார். முதலமைச்சராக ஹே சுப்பராயலு வந்து பதவி ஏற்றிருப்பார் என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. 1923 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சியைச் சேர்ந்த யார் அமைச்சரவை அமைத்தது? அதாவது ஏ சுப்பராயலு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் இறந்து போயிடுறதுக்கப்புறம் எனக்கு பனகல் அரசர் வருவார். அவரும் திருப்பி கட்சி மூலியமாக திருப்பியும் பனகல் அரசரே வந்து வருவார். அவரே திருப்பியும் எலெக்ஷன் நின்று திருப்பியும் வந்து வருவார். சரியானதை தேர்ந்தெடு. ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டம் இயற்றப்பட்டது. ஆங்கில அரசு ரவுலட் சட்டம், அதுதான் கொடூரமான குழப்பவாத சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டது என்பது சரிதான். இது ரவுலட் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். அந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிரான சட்டங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை வந்து நம்ம சென்னையில் தான் நடந்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றன என்பது சரிதான். கருப்பு சட்டம் என்று அழைத்தது யாருன்னு கேட்டாங்க காந்திஜி. ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. அனைத்தையுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை அண்ணா ஏற்படுத்தினார். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தன்னாட்சி இயக்கத்தை ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ரோசாப்பூ துறை ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஜோசப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஜார்ஜ் ஜோசப் என்பவர் பத்திரிகையாளர். ஜார்ஜ் ஜோசப் என்பவர் அவர் வந்து ஒரு லாயரு. ஃபஸ்ட்டு வந்து 2 தப்பு. ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலராக விளங்கினார். விளங்கியவர் ஜார்ஜ் ஜோசப் என்பது சரிதான். மதுரை மக்களால் ரோசாப்பூ துறை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப் என்பதும் சரி. 3 வந்து சரி. மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப். சரியானதை தேர்ந்தெடு. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலிபா அவமரியாதை செய்யப்பட்டார். முதல் உலகப் போருக்கு 1919 பின்னர் துருக்கியின் கலிபா அவமரியாதை செய்யப்பட்டார் என்பது வந்து சரிதான். கலீபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கிலாபத் இயக்கம். கலீபா பதவியை மீட்டதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் வந்து கிலாபத் இயக்கம். தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் 17/4/1920 அன்று கடைபிடிக்கப்பட்டது என்பதும் சரி. கிலாபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமாக வாணியம்படி திகழ்ந்தது. இன்ற வரைக்கும் முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி திறப்புத்துறைன்னு கேட்டாங்க வாணியம்படி பகுதி தான் அதிகமாக இருப்பாங்க. அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை ராஜாஜி மற்றும் பெரியார் தலைமையேற்று நடத்தினார். வாணியம்படி ஆம்பூர் 2 இடத்துலையும் வந்திருப்பாங்க. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை ராஜாஜி மற்றும் பெரியார் தலைமையேற்று நடத்தினார். பெரியார் மற்றும் ராஜாஜி வந்து தலைமையேற்று நடத்தினர் என்பது சரிதான். பெரியார் மற்றும் ராஜாஜி. வாக்கியம் 2. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹாசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக இருந்தார். முஸ்லீம் கிளையை சென்னையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டாக்கா யாகூப் ஹாசன். அவருடன் ராஜாஜி வந்து நெருக்கமாக இருந்திருப்பார் என்பதும் சரிதான். 2 வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு.
ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர் என்பதும் சரிதான். தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் நடைபெற்றது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தஞ்சையில் வந்து நடந்திருக்கும் என்பதும் சரிதான். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்கள். கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்கள் வந்து மெயினாக வந்து இருந்திருக்கும் என்பதும் சரிதான். 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தொடங்குவதற்கு என முடிவு செய்யப்பட்டது. 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டு என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்களில் ராஜாஜி, ஈவே ராமசாமி, சுப்பிரமணிய சாஸ்திரி போன்றோர் கைது செய்யப்பட்டனர் என்பதும் சரிதான். 1922 ஜனவரி 12 வேல்ஸ் இளவரசரின் வருகை தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டது என்பதும் சரிதான். வேல்ஸ் இளவரசரின் வருகை 1922 ஜனவரி 12. காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர். காவல்துறையின் அடக்குமுறையில் 2 வந்து கொல்லப்பட்டனர் என்பதும் சரிதான். 1922 சௌரி சௌரா நிகழ்வு நம்ம பார்த்துருவோம். உத்தரப்பிரதேசில் வந்து நடந்திருக்கும். 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொண்டது. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொல்லப்பட்டது என்பதும் சரிதான். ஏன் வந்து ரிட்டர்ன் வாங்கினாருன்னு கேட்டாக்க இந்த சௌரி சௌரா நிகழ்வு மூலமாக தான் காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ரிட்டர்ன் வாங்கியிருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். வாக்கியம் 1. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர் என்று பிரிந்தனர். மாற்றத்தை விரும்பாதோர் என 2 வகையாக பிரிந்தது என்பது சரிதான். மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடங்க விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தல் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு செல்ல விரும்பினர் என்பதும் சரிதான். மாற்றத்தை விரும்பியோர் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1. CR தாஸும் மோதிலால் நேருவும் 1923 சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார். யார் யாருங்க? CR தாஸும் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவின் தந்தை வந்து சரி. வாக்கியம் 2. சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோர் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை தாங்கினர். தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கியவர், சுயராஜ்ய கட்சியின் தலைமை தாங்கியவர் சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. 1926 நடந்த சென்னை மாகாண தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது என்பது சரிதான். வாக்கியம் 2. ஆனால் சுயேட்சை வேட்பாளரான பி. சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர் என்பதும் சரிதான். சுப்பராயனுக்கு வழிவிட்டிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. 1930 நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. அதற்கான காரணம் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால். சுயராஜ்ய கட்சியினர் வந்து போட்டியிடாதனால 1930 நீதி கட்சி வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரியான விளக்கமும் ஆகும். சரியானதை தேர்ந்தெடு. 1919 ஆண்டில் சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது சைமன் குழு ஆகும். 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய அமைக்கப்பட்ட குழு தான் சைமன் குழு. அதுக்கான குழு தான் சைமன் குழு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சரிதான். சர் ஜான் சைமன் தலைமையில் 1919 ஆண்டு சைமன் குழு உருவாக்கப்பட்டது. சர் ஜான் சைமன் தலைமையில் 1919 ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1927 உருவாக்கியிருப்பாங்க. 1927 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. வருஷம் வந்து தப்பு. சென்னையில் ராஜாஜி சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார். சென்னையில் ராஜாஜி சைமன் குழு எதிர்ப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதும் சரிதான். 1929 பிப்ரவரி 19 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குடியுரிமைக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. கோ பேக் சைமன் சொல்லியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி, இதில் வந்து போராட்டத்திற்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பொறுப்பேற்றிருக்க மாட்டார். சத்தியமூர்த்தி தான் வந்து பொறுப்பேற்றிருப்பார். யார் பொறுப்பேற்றிருப்பாங்கனாக்கா சத்தியமூர்த்தி தான் இந்திய சைமன் குழு எதிர்ப்பாக வந்து போராட்டத்துக்கு வந்து தலைமையேற்றிருப்பார். சத்தியமூர்த்தி, ராஜாஜி வந்து கிடையாது. அப்போ இது வந்து ரெண்டுமே வந்து தப்பு. 1-4 மட்டும் வந்து சரி. 1-4 மட்டும் வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்ட கான்பூர் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1806. ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்ட கான்பூர் படுகொலை பெரும்புரட்சி 1857 நடந்துச்சு இல்லையா? நானா சாஹிப் வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பார். அப்போ தான் வந்து நடந்திருக்கும். ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் சென்னை. அந்த போராட்டத்தில் மிகவும் கொடூரமாக நடந்தது யாருன்னு கேட்டாக்கா ஜேம்ஸ் நீல் தான்.
ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வச்சுருப்பாங்க. அது நடந்தது கான்பூரில் நடந்துச்சு. ஆனால் சென்னையில் வந்து அவருக்கு சிலை வந்து வச்சுருப்பாங்க. எஸ்என் சோமயாஜுலு சென்னையில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றார். எஸ்என் சோமயாஜுலு வந்து தலைமையேற்றிருப்பார். அது வந்து சரிதான். 1937ஆம் ஆண்டு ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த போது அச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு மாற்றப்பட்டது என்பதும் சரிதான். அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தவறாக இருக்குது. வருஷம் வந்து வேலூர் புரட்சி எப்போ இல்லை, பெரும் புரட்சி எப்போ. வாக்கியம் 1. 1929 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே நமக்கு இலக்கு என்று அறிவித்தது என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். ஆனால் வருஷம் வந்து 1928. 29 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கிடையாது. 1927 வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும். 1927 கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பது இலக்கு என்று தீர்மானிக்கப்பட்டது. 1929 திருப்பியும் 1929 வந்து நடந்திருக்கும். 28 ஒரே மாநாடு, திருப்பி 1929 ரெண்டாவது மாநாடு வந்து நடந்திருக்கும். அடுத்தடுத்த மாநாடு வந்து நடந்திருக்கும். 28 நடந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா 29 நடந்த மாநாடு தான் இந்த பூரண சுயராஜ்யம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 1930 ஜனவரி 26 யார் ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை ஏற்றினார்? அதாவது ஃபஸ்ட்டு டிசம்பரில் வந்து ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். டிசம்பரில் 31 வந்து ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லி முன்ன கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதிலே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பார்த்தீங்கன்னாக்க சுதந்திர தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா இந்த நாள் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடி 1929 ஏற்றிருப்பாங்க. அடுத்தது 30 பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 தான் கொடி ஏற்றிருப்பாங்க. ராவி நதிகரில் வந்து ஏற்றிருப்பாங்க. யாருனாக்கா ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றிருப்பார். அப்போ தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜனவரி 26 வந்து சுதந்திர தினமாக கொண்டாடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. சரியானதை தெரிந்து காந்தியடிகள் தண்டி யாத்திரையை 12/3/1930 தொடங்கினார். 1930 தொடங்கினார் என்பது சரி. சரி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராஜாஜி ஆவார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கும். அதுக்கு வந்து ராஜாஜி தான் பொறுப்பேற்றிருப்பார் என்பதும் சரிதான். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியில் 13/5/1930 தொடங்கினார். அதாவது திருச்சியில் வந்து தொடங்கினார்னு சொல்கிறாங்க. 13/5/1930 வந்து தொடங்கினான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏப்ரல் மாதம் வந்து நடந்திருக்கும். ஏப்ரல் மாதம் தான் வந்து நடந்திருக்கும். வருஷம் வந்து தப்பு. ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை வேதாரண்யத்தில் 28/4/1930 வந்து முடித்தார். 30 வந்து முடிச்சிருப்பார். அப்போது சி ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. மற்றது வந்து சரி. அடுத்த கொஷின், நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் யாருன்னு கேட்டாங்க ஈவே ராமலிங்கனார். சரி, ராமலிங்கனார் தான் வந்து காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர்லாம் அழைக்கிறார். காரணம், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்காக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை எழுதினார். அந்த பாட்டை எழுதினால அவர் வந்து காந்தி கவிஞர்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து சரியான விளக்கம் இல்லை. அதுக்காக அவர் வந்து அழைக்கவில்லை. அப்போ வந்து தவறானவை. கூற்றுக்காரம் ரெண்டுமே வந்து சரி, ஆனால் விளக்கம் வந்து சரியில்லை. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்காற்றிய முக்கிய தலைவர்கள் தவறானவர் யார்? TSS ராஜன் வந்து முக்கியமாக இருந்திருப்பாங்க. திருமதி ருக்மணி லட்சுமிபதி இருந்திருப்பாங்க. சர்தார் வேதரத்னம் இருந்திருப்பாங்க. சி சாமிநாதன், கே சாந்தானம் இவங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. யாரும் வந்து இல்லை. பொருந்தாதவர்கள் யாரும் வந்து இல்லை. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதினு சொல்லி முன்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருப்பார். வாக்கியம் 1, பரவலாக ஆரியம் என்று அழைக்கப்படுவர். காமராஜர் கிடையாது, பாஷ்யம். வாக்கியம் 2, பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் 1932 1 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் அன்று தேசிய கொடியை ஏற்றினார். தேசிய கொடியை வந்து ஏற்றினார். அந்த 1930 வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து சுதந்திர நாளை வந்து கொண்டாடலாம்னு சொல்கிறாங்க. அதுபடி இவரும் 2 வருஷம் கழித்து அந்த கொடி வந்து ஏற்றிருப்பார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஏற்றிருப்பார். ரெண்டாவது மட்டும் சரி, ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சரியானதை தேர்ந்தெடு. 1935 இந்திய அரசு சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. 1935
இந்திய அரசு சட்டம் மாநில சுயாட்சி வந்து வழங்கியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரி. 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1930 வந்து வின் பண்ணுறாங்க. இதுவும் சரி தான். 1937 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சென்னை மாகாணத்தின் முதல்வராக ராஜாஜி பொறுப்பேற்கிறார். ராஜாஜி பார்த்தீங்க காங்கிரஸில் ஃபஸ்ட்டு முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுகிறார். சரிதான். ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியில் சேலத்தில் அமல்படுத்தினார். மதுவிலக்கு பரிசோதனை பார்த்தீங்க ஃபஸ்ட்டு சேலத்தில் வந்து பண்ணுறாரு. அனைத்தையுமே வந்து சரி. வாக்கியம் 1. இந்திய அமைச்சரவை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செஞ்சுருக்கோம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டது. பள்ளிகளில் பாருங்க இந்தி மொழி கட்டாய பாடமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. இது வந்து சரிதான். ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்க, ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தியவர் ஈவேரா. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்க, ஈவே ராமசாமி ஐயர். ஈவே ராமசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருப்பார். வாக்கியம் 2. வைக்கமரர் என பாராட்டப்படுவர் ஈவேரா. வைக்கமரர் என பாராட்டுவர் நம்ம பெரியார் தான். ரெண்டுமே வந்து சரிதான். சேரன்மான் தேவில் குருகுலத்தை நிறுவியவர் யார்? சேரன்மான் குருகுலத்தை நிறுவியவர் ஈவே பெரியார் வந்து நிறுவியிருப்பார். ஈவேரா காங்கிரஸை விட்டு வெளியேற காரணமான நிகழ்வு. எனக்கு சேரன்மான் தேவி குருகுல பிரச்சனை 1, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் ரெண்டுமே வந்து காரணமாக இருக்குது. ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1. வெள்ளையினை வெளியேறு இயக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 8/8/1942 என்பது சரிதான். வாக்கியம் 2. செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை கூறியவர் காந்தியடிகள். அது மட்டும் இல்லாமல் வங்கி காலத்தில் தேதியிட்ட அதாவது எக்ஸ்பீரியான டிடிக்கு பின்னாடி வந்து சைன் பண்ணியிருக்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். 58 கொஷின். வாக்கியம் 1. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி இந்தி மொழியாகும். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் வந்து அச்சேறி இருக்கும். வாக்கியம் 2. 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கல்கத்தாவில் வெளியிடப்பட்டது என்பது அனைத்தையுமே சரி. கல்கத்தாவில் இல்லை, கோவாவில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. கோவாவில் தான் பாருங்கள் இந்த தம்பிரான் வணக்கம்ன்ற நூல் தான் ஃபஸ்ட்டு தமிழில் அச்சில் ஏறியது. அதாவது பிரிண்டிங் ஆன புக் எதுன்னு கேட்டால் இதுதான். ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1. 1809 முழுமையான அச்சகம் சீகன் ஃபாகு என்பவரால் திருச்சியில் உள்ள தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. முழுமையான அச்சகம் எங்கே சீகன் ஃபாகு என்பவரால் திருச்சியில் உள்ள தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தரங்கம்பாடி எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, இப்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து இருக்குது. திருச்சியில் வந்து இல்லை. ஆனால் 1809 இல்லை, வருஷமும் வந்து தப்பு. 1709 நிறுவியிருப்பார். 1709 வந்து நிறுவியிருப்பார். திருச்சியில் மயிலாடுதுறையில் வந்து நிறுவியிருப்பார். இப்போ வந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் வந்து நிறுவியிருப்பார். திருக்குறள் லாஸ்ட் கேட்ட கொஷின். திருக்குறள் 1812 அச்சிட்டு வெளியிடப்பட்டது என்பதும் சரி. ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு, ரெண்டாவது வந்து சரி. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை பதிப்பித்தவர் யார்? பதிப்பித்தவர்கள் சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதையர். இவங்க 2 பேர் தான் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. 1, 2 வந்து சரி. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யார்? மாணவர் எனக்கு உ.வே. சாமிநாத ஐயர். வாக்கியம் 1. உ.வே. சாமிநாத ஐயர் பனை ஓலையில் கையால் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். பனை ஓலையில் இருந்த நூலெல்லாம் பதிப்பித்தவர் யாருனாக்கா உ.வே. சாமிநாத ஐயர் தான். வாக்கியம் 2. சி.வை. தாமோதரனார் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இலக்கிய நூல்களை வந்து பதிப்பித்தார் என்பது தப்பு. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது சாமிநாத ஐயர் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கிய நூல்கள்லாம் பதிப்பிச்சிருப்பார். ஆனால் சி.வை. தாமோதரனாக்கா இலக்கிய நூல்கள் ரெண்டுத்தையும் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அப்போது ஆப்போசிட்டில் வந்து இருக்குது.
டி வந்து வரணும். இரண்டுமே வந்து தவறு. சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டும் வந்து பாருங்க சிவை தாமோதரர் வந்து பதிப்பிக்கல. அது வந்து ஓவியசா வந்து பதிப்பிச்சிருப்பார். தொல்காப்பியம், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம், இலக்கண விளக்கம், சூளாமணி இதெல்லாம் பதிப்பிச்ச யாருங்க? சிவை தாமோதரனார். சிவை தாமோதரர் வந்து பதிப்பிச்சிருப்பார். ஓவிய சாமிநாதர் பதிப்பித்த நூல்களை பொறுத்துக. நூல்களை வந்து பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி வந்து எப்போ பதிப்பிச்சார்? எப்போ வந்து பதிப்பிச்சாருங்க? 87 1887. 10 பாட்டு 89. புறநானூறு 92. சிலப்பதிகாரம் 92. புறநானூறு பண்ணிக்க 94. புறநானூறு பண்ணிக்க 94. 2 3 4 1 வந்து வரணும். ஓவிய சாமிநாதர் பதிப்பித்த நூல்களில் பொறுத்துக. ஓவிய சாமிநாதர் பதிப்பித்த நூல்களை வந்து பொறுத்துக. புறப்பொருள் வெண்பாமலை. புறப்பொருள் வெண்பாமலை 95 கிரியேட் பண்ணியிருப்பார். பதிப்பிச்சிருப்பார். மணிமேகலை 98. மணிமேகலை 98. ஐங்குறு 100. ஐங்குறு 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1903. 10 1904 வந்து பதிப்பிச்சிருப்பார். கொஷின் கேட்கணும்னு நினச்சா கால வயசுப்படி பொறுத்துக. அவங்க எப்படியும் கொஷின் வந்து இப்படி தான் கேட்குறாங்க. மாற்றி கூட இந்த வருஷம் இப்படி கூட கேட்கலாம். அதெல்லாம் வருஷம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. புனித ஜார்ஜ் கோட்டை கடலூரில் அமைந்துள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தான் ஜார்ஜ் கோட்டை. டேவிட் கோட்டை தான் பண்ணுங்க கடலூரில் இருக்கும். டேவிட் கோட்டை தான் வந்து கடலூரில் இருக்கும். இந்த கோட்டையில் 1814 ஜார்ஜ் கோட்டையில் 1814 ஹெப்.டபிள்யூ. ஹெல்லிஸ் என்பவர் ஒரு கல்லூரியை நிறுவினார். ஹெப்.டபிள்யூ. ஹெல்லிஸ் என்பவர் 1814 வந்து நிறுவினார் என்பது சரிதான். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல் என்பது சரிதான். இந்த நூலின் கோட்பாட்டை 1886 விரிவுபடுத்தினார். இந்த நூலின் கோட்பாட்டை 1886 விரிவுபடுத்தினார் என்பதும் சரிதான். 1 மட்டும் தப்பாக இருக்குது. 2 3 4 வந்து சரி. யாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது? யாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலிலிருந்து பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. பி. சுந்தரனார். பி. சுந்தரனார். சரியானதை தேர்ந்தெடு. வள்ளலார் என அழைக்கப்படுவர் ராமலிங்கம் பிள்ளை. வள்ளலார் என அழைக்கப்படுவர் ராமலிங்க அடிகள். ராமலிங்க பிள்ளை வேறு, ராமலிங்க அடிகள் வேறு. சரிங்களா? ராமலிங்க அடிகள் வந்து வரணும். ஃபஸ்ட்டு வந்து தப்பு. தமிழ் இசை வரலாறு குறித்து நூலை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். தமிழ் இசை வரலாற்று குறித்து நூலை வெளியிட்டவர் யாருங்க? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் என்பது சரி. பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்து தொடங்கிய காலம் முன்னோடி அயோத்திதாசர். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளிக்க தொடங்கிய காலம் முன்னோடி யாருன்னு கேட்டாங்க? எம். சிங்காரவேலர். ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து பண்ணிக்க புத்துயிர் அளிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து அயோத்திதாசர் பண்டிதர் வருவார். முன்னோடி யாருன்னு கேட்க சிங்காரவேலர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் தான் வரணும். ஆனால் அவர் வந்து வரக்கூடாது. அயோத்திதாசர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து அயோத்திதாசர் வந்து வருவார். அப்போ இது வந்து தப்பு. காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யாருன்னு கேட்க எம். சிங்காரவேலர் என்பது சரிதான். எம். சிங்காரவேலர் என்பது சரிதான். 2 4 வந்து சரி. இந்த சிங்காரவேலர் சொல்லணும்னு கேட்டாங்க மே தின விழா, அதாவது பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர்கள் தினம் பார்த்தீங்கன்னா May 1 வருது இல்லையா? அந்த மே விழாவை கொண்டாட ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்க இவர் தான். வருஷம் எப்போன்னு கேட்டீங்கன்னாக்கா 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கரெக்டாக 100 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் வரது பார்த்தீங்கன்னா 101வது வருஷம் வந்து வருது. 101வது வருஷம் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் தினம் வந்து நம்ம கொண்டாட போகிறோம். பரிதிமார் கலைஞர் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. பரிதிமார் கலைஞர் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. பரிதிமார் கலைஞர் எனும் தன்னுடைய பெயரை சூரிய நாராயண சாஸ்திரி என்று மாற்றிக்கொண்டார். ஆப்போசிட் வந்து கொடுத்துருங்க. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் சொல்லி மாற்றிருப்பார். சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பேர் தான் பரிதிமார் கலைஞர் சொல்லி பேரை மாற்றிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. இவர் தமிழ்மொழி ஒரு செம்மொழி என அறிவித்தார். இவர் தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். செம்மொழின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். இது வந்து சரிதான். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழியாக அழைக்கக்கூடாது என்று முதல் வாதியாளர் பரிதிமார் கலைஞர் தான். சென்னை வந்து எனக்கு தமிழ் வந்து வட்டார மொழின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாதாடி யாருன்னு கேட்டாக்க
சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர் சரிதான். 16 வரி வடிவ செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பண்ணிக்க பரிதிமார் கலைஞர். 16 வடிவம் இல்லை, 14 வரி 14 லைன்ஸ் இருக்கக்கூடிய செய்யுளை பண்ணிக்க தமிழுக்கு வந்து அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர். அப்போது 2, 3 மட்டும் வந்து சரியாக இருக்குது. 2, 3 மட்டும் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 வந்து தப்பாக இருக்குது. மறைமலை அடிகள் பற்றி சரியானது. மறைமலை அடிகள் பற்றி சரியானது. தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் மறைமலை அடிகள். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு மறைமலை அடிகள். தமிழ் மொழி இயக்கத்தை உருவாக்கியவர் இவர். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவரும் மறைமலை அடிகள் தான். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவரும் மறைமலை அடிகள் என்பது சரிதான். ரெண்டுமே வந்து சரிதான். இலக்கிய நூல்களான தொல்காப்பியத்திற்கு முல்லைப்பாட்டிற்கும் விளக்க உரை எழுதியுள்ளார். இலக்கிய நூல்களான தொல்காப்பியத்திற்கும் முல்லைப்பாட்டுக்கும் வந்து இவர் எழுதல. பட்டினப்பாளைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்க உரை எழுதியிருப்பார். பட்டினப்பாளைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்க உரை வந்து எழுதியிருப்பார் மறைமலை அடிகள். சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையை நடத்தினார். சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணியாற்றியிருப்பார், ஒர்க் பண்ணியிருப்பார், நடத்தவெல்லாம் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து சரி, அடுத்த 2 வந்து தப்பு. மறைமலை அடிகளை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மறைமலை அடிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை என்பது சரிதான். மறைமலை அடிகள் பெயரை தமிழில் வேதாச்சலம் என பெயர் மாற்றினார். அதுவும் வந்து தப்பு. வேதாச்சலனோட தன்னோட பேரை தான் பண்ணிக்க தமிழில் வந்து மறைமலை அடிகள்னு சொல்லி பேரை மாற்றிருப்பார். ஆப்போசிட்டில் இருக்குது, அப்போ வந்து தப்பு. அறிவுக்கடல் என்னும் தனது பெயரை ஞானசாகரம் என்று மாற்றினார். அறிவுக்கடல் என்னும் தன்னுடைய செய்தித்தாள் பெயரை ஞானசாகரம் என்று பெயர் மாற்றினார். இதுவும் வந்து தப்பு. ஞானசாகரம் சொல்லிட்டு பேர் இருக்கும், அதுதான் வந்து அறிவுக்கடல்னு சொல்லி தன்னுடைய பத்திரிக்கை வந்து பேரை மாற்றிருப்பார். அறிவுக்கடல்னு சொல்லி பேரை வந்து மாற்றிருப்பார். ரெண்டுமே வந்து தப்பு, ஆப்போசிட்டில் இருக்குது. இவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என்று பெயர் மாற்றி கொண்டார். இவருடைய சமரச சன்மார்க்க சங்கத்தை கிரியேட் பண்ணவர் யாருன்னா மறைமலை அடிகள். அந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருப்பார். அப்போது 1, 4 மட்டும் வந்து சரி. 1, 4 மட்டும் சரி, 2, 3 வந்து தவறு. தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார்? தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார்? நீலாம்பிகை, மறைமலை அடிகளின் மகள். வாக்கியம் 1. 1912 டாக்டர் சி. நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பு வந்து 1916 கிரியேட் பண்ணார். 1914 வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். வாக்கியம் 2. திருவல்லிக்கேணியில் 1914 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். 1914 திராவிடர் இல்லம் என்ற ஒரு தங்கும் விடுதியை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு, 2வது மட்டும் வந்து சரி. நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றிய ஆண்டு. நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை வந்து இவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னாக்க 1926. வாக்கியம் 1. பல்வேறு சாதிகளையும் சமூகத்தையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணியில் சேருவதற்காக சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு நீதி கட்சி வகுப்பு வாரி அரசாணை வெளியிட்டது. நீதி கட்சி பார்த்தீங்கன்னாக்கா வகுப்பு வாரி இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. வகுப்பு வாரி அரசாணை வந்து வெளியிட்டிருக்கும். வாக்கியம் 2. 1926 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டது. 1926 செப்டம்பர் மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 வந்து இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும் என்பதும் சரிதான். 2 முறை வந்து ஈற்றிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். சரியானதை தேர்ந்தெடு. 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை 3 விழுக்காடாகும். 3% மட்டும் தான் பண்ணிக்க 1911 ஆண்டு மக்கள் தொகைப்படி இருந்திருப்பாங்க. சரிதான். அதே ஆண்டு பிராமணர் அல்லாதவரின் எண்ணிக்கை பண்ணிக்க 90 விழுக்காடு என்பதும் சரிதான். 1901 முதல் 1911 வரை 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர் எண்ணிக்கை 4074 என்பது சரி. 4074 என்பது சரிதான். அதேபோல் பிராமணர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை பிறகு 1935 வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. 1035 பேர் வந்து படிச்சிருப்பாங்க. 1035 பேர் வந்து படிச்சிருப்பாங்க. 1035 பேர் வந்து படிச்சிருப்பாங்க. அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1. 1912 டாக்டர் சி. நடேசனார் மதராச ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பு வந்து உருவாக்கினார். சி. நடேசனார் 1912 வந்து கிரியேட் பண்ணுறாரு. 1912 வந்து கிரியேட் பண்ணுறாரு. சரிதான், இது வந்து சரிதான்.
அது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டு. ரெண்டுமே வந்து சரி. சரியானதை திணறு. திருவல்லிக்கேணியில் ஜூலை 1914 திராவிட இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை சி. நடேசனார் நிறுவினார் என்பதும் சரிதான். சரிதான். 20/11/1914 டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராஜர், ஹாம்டி நாயர் மற்றும் டி.எம். நாயர் மற்றும் அலமேலாம்பிகை தாயாரம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமண தலைவர்கள் ஒருங்கிணைந்தனர் என்பதும் சரிதான். இந்த ஒருங்கிணைக்கு அப்புறம் தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை வந்து உருவாக்க இவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைந்தாங்க என்பதும் சரிதான். 1916 நவம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து 1916 வெளியிடுறாங்க. அனைத்துமே வந்து சரிதான். இதே திருப்பியும் வந்து நீதி கட்சியுடைய பேர் தான். அதெல்லாம் வந்து பாருங்க, நீதி கட்சி தான் திருப்பி ரிப்பீட் மூடாவது. திராவிடன் என்ற நூல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஜஸ்டிஸ் வந்து ஆங்கிலத்தில், ஆந்திர பிரதேச தெலுங்கு வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின். நீதி கட்சி தான் +1லையும் கொடுத்துருப்பாங்க. திருப்பி அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். மாண்டேக சென்ஸ்போர்ட் சட்டத்தின் அடிப்படையில் மாகாண அரசியலின் இரட்டை ஆட்சி முறை தேர்தல் அதை நடைமுறைப்படுத்துது. அதாவது இரட்டை ஆட்சி முறை பண்ணாக்கா 1920 கிடையாது, 1919 தான் மாண்டேக சென்ஸ்போர்ட் வந்து நிரூபிச்சிருப்பாங்க. அது இரட்டை ஆட்சி முறையெல்லாம் கிடையாது. இரட்டை ஆட்சி முறை தான் வந்து இட்டு வருஷம் வந்து தப்பு. நீதி கட்சி வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரை சென்னையில் அமைத்தது என்பதும் சரிதான். சுப்பராயல் சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சரானார் என்பதும் சரிதான். கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றங்கள் தான் முதலாக தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை 1921 நிறுவிச்சது. நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான். நீதி கட்சி தான் வந்து பெண்களை ஃபஸ்ட்டு நிற்க வச்சுருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு மட்டும் வருஷம் மட்டும் தப்பு, மற்ற 3மே வந்து சரி. சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். வாக்கியம் 1. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் என்பது சரி. வாக்கியம் 2. 1926 இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1926 ஃபஸ்ட்டு எம்எல்ஏ வந்து இருப்பாங்க. 1926 ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1929 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது. 1929 ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி தான் 1924 வந்து கிரியேட் பண்ணுவாங்க. 1924 கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து உருவாக்கியிருக்கும். வருஷம் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குது, ரெண்டுமே வந்து தவறு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆகியவை எந்த ஆட்சியின் போது உருவாக்கப்பட்டது? நீதி கட்சியின் போது தான் இதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியானதை திணறு. சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது சரிதான். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. செங்கல்பட்டில் வந்து நடந்திருக்கும். இது வந்து சரிதான். ஈவே ராமசாமிக்கு பெரியார் என அழைத்தவர் திருப்பி சிதம்பரம் பிள்ளை ஆவார். ஈவே ராமசாமியை பெரியார் என அழைத்தவர் திருப்பி சிதம்பரம் பிள்ளை. அதுக்கப்புறம் தான் ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாநாட்டில் வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அழைச்சது யாருன்னு கேட்டாங்க, பி. சிதம்பரம் பிள்ளை தான் வந்து அழைச்சிருப்பார். சுயமரியாதை இயக்க சொற்பொழிவில் மையப்பொருளாக இருந்தது இனம் என்பதாகும். இனம் தான் அதனுடைய முக்கிய மையப்பொருளாக வந்து இருந்தது. அனைத்துமே வந்து சரி. சரியானதை திணறு. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த பெண்கள் மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வழங்கியிருப்பாங்க. சென்னையில் தான் வந்து இந்த மாநாட்டில் தான் அவருக்கு வந்து பெரியார் பட்டத்தை வந்து பெண்கள் மாநாட்டில் கொடுப்பாங்க. 27/6/1920 யுனெஸ்கோ மன்றம் பெரியாரை பாராட்டி தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்னும் பட்டம் வழங்கியது. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வந்து வழங்கியது என்பதும் சரிதான். சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் நலனுக்காகவும் போராடியது என்பதும் சரிதான். இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. சுயமரியாதை வந்து பாராட்டியது என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி.
வாக்கியம் 1 1918 மற்றும் 1919 ஈரோட்டின் நகர சபை தலைவராக பெரியார் வந்து பதவி வகித்தவர். ஈரோட்டின் நகர சபை தலைவர் வந்து பெரியார் வந்து பதவி வகித்தவர் என்பது சரிதான். வாக்கியம் 2 பாரதியாரின் முன்முயற்சியால் பெரியார் மற்றும் பி வரதராஜனை போன்ற பிராமணர் இல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ் கட்சின்றது பிராமணர் கட்சின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பிராமணர் அல்லாத தலைவர்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து சேர்த்ததை வந்து பாரதியார் தான் வந்து சேர்த்து வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தான் வகித்து வந்த அனைத்து அரசு பொறுப்புகளையும் பெரியார் ராஜினாமா செய்தார். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தான் வகித்து வந்த அனைத்து அரசு பொறுப்புகளையும் பெரியார் வந்து ராஜினாமா செய்தார் என்பது சரிதான். பெரியார் மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த 1000 தென்னை மரங்களை வந்து வெட்டி எடுத்திருப்பார். 1000 கிடையாது, 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி எடுத்திருப்பார். 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி எடுத்திருப்பார். வைக்கம் எதிர்ப்பு போராட்டத்தின் தொடக்க கட்டங்களில் பெரியார் பெரும் பங்கு வகித்தார். வைக்கம் எதிர்ப்பு போராட்டத்தின் தொடக்க கட்டங்களில் பெரியார் வந்து பெரும் பங்கு வகித்திருப்பார். பெரியார் கைது செய்யப்பட்ட பிறகு ஜார்ஜ் ஜோசப் வந்து இயக்கத்திற்கு தலைமையேற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து பாருங்க, ரெண்டுமே வந்து சரிதான். ரெண்டாவது மட்டும் பாருங்க தப்பு. இங்கே வந்து 500 மரத்தை வந்து வெட்டி எடுத்திருப்பார். 1000 மரத்தெலாம் வந்து வெட்டி எடுக்கல. 1000 மரத்தெலாம் வந்து வெட்டி எடுக்கல. பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். வாக்கியம் 1 சேரன்மான் தேவி குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் வாவே வீரசுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது என்பது சரிதான். வாக்கியம் 2 சேரன்மான் தேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு நடைபெற்றது. உயர்ச்சாதிகாரம் மேலேயும் விக்கல் கீழே உட்கார வச்சு சாப்பாடு போட்டதுனால தான் பாருங்க பெரியார் இந்த சேரன்மான் குருகுல கல்வியை பார்ப்பார். இதை பார்த்துட்டு தான் அவர் வந்து வெளியே வந்துடுவார். இது ஒரு பிரச்சனையாக அவருக்கு வந்து இருக்கும். பெரியாருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரெண்டுமே வந்து சரி. காலவரிசை முறைப்படி பொறுத்துக. பெரியார் ஆரம்பித்த பத்திரிகைகள் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணார், எந்தெந்த வருஷமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசு 1925 கிரியேட் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பண்ணுங்க ரிவால்ட் வந்து 1928 ரிவால்ட்டு. புரட்சி வந்து 1933 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகுத்தறிவு 34. அதுக்கு அடுத்தது குடியரசு வந்து பார்த்தீங்கன்னா சரி. விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா 35. விடுதலை பார்த்தீங்கன்னா 35ன்னு சொல்லி வரும். சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். சரியானதை தேர்ந்தெடு. பெரியார் சித்திரபுத்தன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். சித்திரபுத்தன் என்னும் பேரில் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து கட்டுரைகளை எழுதியிருப்பார். சரிதான். பெரியார் 1954 பர்மாவில் நடைபெற்ற புத்தரின் 2500வது பிறந்த நாளில் விழாவில் கலந்து கொண்டார் என்பதும் சரிதான். பர்மாவில் வந்து நடந்திருக்கும். சரிதான். B.R. அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் 1947 தமிழில் பதிப்பித்தார். அம்பேத்கருடைய நூலான சாதி ஒழிப்பு என்னும் நூலை பார்த்தீங்கன்னா 1947 தமிழில் பதிப்பித்தார். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1947 கிடையாது, 1936 வந்து பதிப்பிச்சிருப்பார். எப்போன்னு கேட்டாக்கா 1936 வந்து பதிப்பிச்சிருப்பார். அப்போ இது வந்து தப்பு. சி மட்டும் வந்து தப்பாக இருக்குது. சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என்று பெரியார் உறுதிப்பட கூறினார். பெரியார் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பார். 1 2 3 4 வந்து சரி. 1 2 3 4 வந்து சரி. தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பு. 1937 ஆண்டு ராஜாஜி காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார். 1937 ஆண்டு ராஜாஜி காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார் என்பது சரிதான். அவர் முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தார் முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார் என்பதும் சரிதான். இது வந்து சரிதான். இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியவரும் ராஜாஜி தான். பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியவர் யாருங்கிட்டாங்க ராஜாஜி தான். 1937 ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து 1937 ஆண்டு நடைபெற்றது என்பதும் எனக்கு சரிதான். அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1 1938 பெரியார் சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1938 அவர் வந்து சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது சரிதான். CN அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றினார். நீதி கட்சியும் சுயராஜ்ய கட்சியும் வந்து இப்போ வந்து ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சா. பெரியார் வந்து ஆல்ரெடி சுயராஜ்ய கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ 2 பேரும் ஒன்றா அணிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தலைவரை வந்து பெரியார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய கட்சி பேர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றுறாரு. திராவிடர் கழகம் சொல்லி CN அண்ணாதுரை தான் வந்து பேரை மாற்றுறாரு. ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தின்னது.
பெரியார் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் சிறைப்பறவை என்று அடைமொழியால் அழைக்கப்பட்டார் என்பது சரி. நீதி கட்சியானது 1932ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை கோரியது. 1938ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை கோரியது. சப்போஸ் வங்காளத்தை பிரித்த மாதிரி பர்மாவை பிரித்த மாதிரி தமிழ்நாடை பிரிச்சுருந்தாங்கன்னா நம்ம இப்போ தனியாக தான் இருந்திருப்போம், தனி நாடாக இருந்திருப்போம். திராவிட நாடு திராவிடருக்கு என பெரியார் முழக்கமிட்டார். திராவிடருக்கு என பெரியார் முழக்கமிட்டார். தமிழ்நாடு தமிழுக்கு என்று பெரியார் முழங்கிட்டார். தமிழ்நாடு தமிழனுக்கு என்ற பெரியார் முழங்கினார் என்பதும் சரி. அனைத்துமே சரி. பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் நம்ம தமிழ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சும்மா பேசிக்காக பார்த்துட்டு போயிடலாம். பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், வைக்கம் வீரர், ஈரோட்டின் சிங்கம், தெற்காசவின் சாக்ரட்டிஸ்லாம் இது பண்ண பேர். பெரியார் விதைத்த விதைகள்: கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, இதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகளாகும். பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதியவர் யார்? பெரியார் எழுதியிருப்பார். இரட்டைமலை சீனிவாசனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை பொறுத்துக. இரட்டைமலை சீனிவாசனுக்கு பாருங்க ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாகிப் அப்படின்னு சொல்லிலாம் பேர் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த வருஷம் என்னென்ன பட்டம் கொடுத்தாங்க, எந்தெந்த வருஷம் என்னென்ன பேர் கொடுத்தாங்க. ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 36, ராவ் சாகிப் 1926. பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். வாக்கியம் 1. 1893 இரட்டைமலை சீனிவாசன் ஜீவி சரித சுருக்கம் எனும் தனது சுயசரிதை நூலை வெளியிட்டார். சுயசரிதை நூலை வெளியிட்டார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான், ஆனால் வருஷம் தப்பு. வருஷம் தப்பு. 1939 வெளியிட்டிருப்பார். 1939 இந்த சுயசரிதை வெளியிட்டிருப்பார். ஆதி திராவிட மகாசன சபை எனும் அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன் 3 வட்டமிசை மாநிலங்கள் கலந்து கொண்ட ஒரே நபர் யாருன்னு கேட்டால் இவர் தான் கலந்துட்டு இருப்பார். வருஷம் 1939 கிடையாது, 1939 கிடையாது, 1943 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போது ரெண்டுமே தப்பு. இரட்டைமலை சீனிவாசன் பற்றி சரியானது. B.R. அம்பேத்கருக்கு நெருக்கமானவர். இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற 3 வட்டமேசை மாநிலங்களும் கலந்து கொண்டார். 3 வட்டமேசை மாநிலம் இவர் தான் கலந்துட்டுருப்பார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவரே. பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் B.R. அம்பேத்கரும் நடந்திருக்கும். B.R. அம்பேத்கருக்கும் நடந்திருக்கும். இதில் இவரும் ஒரு முக்கிய பர்சனாக நடந்திருப்பார். வட்டமேசை மாநிலம் சரி, 3 வட்டமேசை மாநிலம் இவர் தான் கலந்துட்டேன்னு சொல்லிட்டேன், தப்பு. 2 கலந்துருப்பார். 2 மாநாட்டில் கலந்துருப்பார். எப்போன்னு கேட்டிங்கன்னாக்கா 1930 மற்றும் 31 2 வருஷத்தில் கலந்துருப்பார். அப்போது 1, 3 மட்டும் சரி, 2வது தப்பு. 2 வட்டமேசை மாநிலம் கலந்துருப்பார். எம்.சி. ராஜா பற்றி சரியானது இது. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கிய இவரும் ஒருவரே என்பது சரிதான். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் எம்.சி. ராஜா. முக்கியமான கொஸ்டின். சென்னை சட்டசபை நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார். சென்னை சட்டசபை நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டவர் எம்.சி. ராஜா. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றவர் யாருன்னு கேட்டாங்க எம்.சி. ராஜா. ஒடுக்கப்பட்ட சங்கம் எம்.சி. ராஜா தான் கிரியேட் பண்ணியிருப்பார். அனைத்துமே சரி. சென்னை மாகாணத்தின் தொழிலாளர் சங்கத்தின் அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்களில் தவறானவர் யார்? சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கம் அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்கள் தவறானவர் யார்? P.P. வாட்டியா, எம். சிங்காரவேலர், M.D. ராஜா. இவங்க 3 பேர் முக்கியமான பர்சன் இருந்திருப்பாங்க. திருவிக்கா இருந்திருக்க மாட்டார். திருவிக்கா இருந்தார். சரி. M.D. ராஜா இருந்திருக்க மாட்டார். P.P. வாட்டியா, எம். சிங்காரவேலர், திருவி கல்யாணஸ்வரா இவங்க 3 பேர் தான் தொழிலாளர் சங்க உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பர்சனாக இருந்திருப்பாங்க. வாக்கியம் 1. இந்தியாவில் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் 1919 உருவாக்கப்பட்டது. 1919 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம்
1918 உருவாக்கப்பட்டது. 1918 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 கல்கத்தாவில் நடைபெற்றது. கல்கத்தாவில் வந்து நடக்கல, பம்பாயில் வந்து நடந்திருக்கும். தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பாம்பேயில் வந்து நடந்திருக்கும். ரெண்டுமே வந்து தப்பு. சரியானதை தேர்ந்தெடு. 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் மா சிங்காரவேலர். ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, 23 கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வருஷம் கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் 100 வருஷம் கொண்டாடி முடிச்சிருக்கோம் நம்ம. இவர் இந்திய பொதுவுடைமை கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். ஆரம்பகால தலைவர் அப்படின்னாக்க இவர் வந்து இருந்திருப்பார். சரிதான். தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் என்பதும் சரி. அனைத்துமே வந்து சரி. வாக்கியம் 1. 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாசன சங்கம் எனும் அமைப்பை மா சிங்காரவேலர் நிறுவினார். மா சிங்காரவேலர் வந்து நிறுவினார் சொல்லிட்டுருக்குங்க. மா சிங்காரவேலர் கிடையாது, அயோத்திதாசர். அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னாக்கா 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாசன சங்கம் எனும் அமைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். தமிழிசை நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. முதல் தமிழிசை மாநாடு பார்த்தீங்கன்னாக்கா 1943 வந்து நடந்திருக்கும். வாக்கியம் 2 மட்டும் வந்து சரி. வாக்கியம் 1. தமிழ்நாட்டில் சென்னை அடையாறில் இந்திய பெண்கள் சங்கம் 1917 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அடையாறில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் சங்கம் 1917 உருவாக்கப்பட்டது என்பது சரிதான். இந்த அமைப்பை ஹன்னி பெசன்ட், டோரதி ஜிராராஜா, மார்க்ரெட் கசின்ஸ் ஆகியோரால் துவக்கப்பட்டது. மார்க்ரெட் கசின்ஸ் அவர்களால் துவங்கப்பட்டது என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரிதான். இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? 1927. வாக்கியம் 1. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதற்காக தடுப்பு என்னும் மசோதை வந்து அறிமுகப்படுத்தினார். தடுப்பு என்னும் மசோதை வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சரிதான். ஆனால் வருஷம் வந்து தப்பு. 1947 சுதந்திரம் கிடைச்சப்போ தான் வந்து இந்த அறிக்கை வந்து கொடுப்பாங்க. வாக்கியம் 2. மதராஸ் தேவதாசி சட்டம் என்னங்க? சரி ஃபஸ்ட்டு வந்து சரிதான். 1930 சரிதான். 1930 தான் கரெக்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வாக்கியம் 2. மதராஸ் தேவதாசி சட்டம் 1948 அரசால் இயற்றப்பட்டது. 1947 வந்து அரசு வந்து ஏற்றோம். அதுக்கு முன்னாடி 1930 வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. 17 வருஷம் கழிச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சரி, ரெண்டாவது மட்டும் தப்பு. வாக்கியம் 1. பிராமணர் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர். பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர் என்பது சரிதான். வாக்கியம் 2. பிராமணர் அல்லாதவர் திராவிடர்கள் எனவும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர். நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அழைக்கப்பட்டனர் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. திராவிடர்கள் எனவும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர். வாக்கியம் 1. சென்னை மாகாணம் 1800 உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணம் 1801 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்க டேட்டா படி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1637 தான் வந்து சென்னை மாகாணம் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 1801 முழுசாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. 1801 தான் ஃபஸ்ட்டு வந்து முழுசாக வந்து சென்னை மாகாணம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. வாக்கியம் 2. அப்போதைய சென்னை மாகாணம் ஆந்திரா, கர்நாடகா, மலபார், கஞ்சம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதை ஆகும் என்பது சரி. வருஷம் ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. 1901. வாக்கியம் 1. 1900 அது சென்னை மாநகராட்சி தான் 1639. சென்னை மாநகராட்சி தான் 1939. சரி இது வந்து சரிதான். 1801 1800 கிடையாது. வாக்கியம் 1. 1913 ஆண்டு அப்போதைய செயற்குழு உறுப்பினர் ஜான் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிஃப் இருந்தார் என்பது சரிதான். வாக்கியம் 2. அவர் அளித்த அறிக்கையின்படி மக்கள் தொகையில் 3% மட்டுமே பிராமணர்கள் இருந்தனர். அவர் அளித்த அறிக்கையில் தான் இருக்க பிராமணர்கள் வந்து 3% தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்பது சரி. வாக்கியம் 1. 1919 ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது என்பது சரிதான். இதன் மூலம் 1919 ஆண்டு இந்தியாவில் முதல் தேர்தல் நடைபெற்றது என்பது தவறு. 1920.
சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி 1920 வெற்றி பெற்றது. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஏ. சுப்பராயலு. சுப்பராயலு இறப்புக்கு பின்னர் பனகல் ராஜா 1922ஆம் ஆண்டு முதலமைச்சரானார். நீதி கட்சி 1920 முதல் 37 வரை ஆட்சி செய்தது. 37 வரைக்கும் பாருங்க ஆட்சி செய்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பனகல் ராஜா இது வந்து 1921, அதாவது ஒரு வருஷம் தான் இருந்திருப்பார். ஏ. சுப்பராயலு பண்ணுங்க 1920 ஸ்டார்ட் பண்ணி 21 வரைக்கும் தான் இருந்திருப்பார். 21 டெத்தாக இருப்பார். அதுக்கப்புறம் பனகல் ராஜா வந்து இருப்பார். திருப்பி 23 எலெக்ஷனில் நின்று பனகல் ராஜா தான் வந்து வின் பண்ணுவார். பனகல் ராஜா தான் வந்து வின் பண்ணுவார். அப்போது சி ஆப்ஷன் மட்டும் தப்பு. 1, 2, 4 வந்து சரி. 1, 2, 4 வந்து சரி. நீதி கட்சி பற்றி தவறானது. நீதி கட்சி பற்றி தவறானது. இந்து சமய அறநிலை வாரியத்தை அமைத்தது. இந்து சமய அறநிலை வாரியத்தை வந்து அமைச்சது பஞ்சமி நிலமிலிருந்து வழங்கப்பட்டது என்பது சரிதான். மதிய உணவு திட்டத்தை அப்போவே எனக்கு நீதி கட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. சரிதான். பிராமணர் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழிவகை செய்யப்பட்டது என்பது தவறு. பிராமண அல்லாத மாணவர்கள் தான் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா தான் வந்து முத்துலட்சுமி அம்மையெல்லாம் டாக்டர் படிச்சிருப்பாங்க. வாக்கியம் 1. நீதி கட்சி 1923ஆம் ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கியது. நீர்ப்பாசன திட்டங்களை வந்து உருவாக்கியது என்பதும் சரிதான். அண்ணாமலை கழகம், ஆந்திர பல்கலைக்கழகம் போன்றவற்றை நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டது என்பதும் சரிதான். அப்படி பார்த்த விஷயம் தான் இது. பெரியார் சிறைப்பைவர் என்று அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். காரணம் அவர் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை தண்டனை அளித்தார் என்பது சரிதான். சரியான விளக்கமே ஆகும். கூற்று காரணங்கள் எடுத்தால் எப்படி எடுத்துருக்கலாம். தவறானதை தேர்ந்தெடு. 1937ஆம் ஆண்டு நீதி கட்சியின் மூலம் ராஜாஜி மதராஸின் முதலமைச்சரானார். காங்கிரஸ் கட்சியின் மூலமாக தான் வந்து ஆயிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக அறிவித்தது. குலக்கல்வி வந்து கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியை வந்து கட்டாயமாக கொடுத்துருப்பாரு என்பது சரிதான். 1938இல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் சரிதான். 38 தனிநாடாக வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின், அது வேண்டாம். 115 சரியானது தேர்ந்தெடு. 1914இல் நீதி கட்சி உருவானது. 1914இல் வந்து நீதி கட்சி உருவாயிருக்கும். 14 தான் எனக்கு நீதி கட்சி வந்து உருவாயிருக்கும். 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் CN அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றியிருப்பார். 1944 வந்து மாற்றியிருப்பார். 1949ஆம் ஆண்டு திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 வந்து பிரிஞ்சு திராவிடர் கழகத்தை வந்து கிரியேட் பண்ணுவார். 1967இல் திமுக வெற்றி பெற்று அண்ணா முதலமைச்சர் இருப்பார். 49 வெளியே வருவார். ஆனால் 67 தான் இருக்க முதலமைச்சர் வந்து இருப்பார். அப்போது ஃபஸ்ட்டு வந்து தப்பு. மற்றதெல்லாம் வந்து சரி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? 1965. 1965 வந்து நடந்திருக்கும். வாக்கியம் 1. 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தி அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது என்பது சரிதான். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26 நாளில் தொக்க நாளாக திமுக அறிவித்தது. தொக்க நாளாக பாருங்க திமுக வந்து அனுசரித்தது என்பதும் சரிதான். சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் காமராஜர். காமராஜர் வந்து தமிழில் வந்து அதிகமாக பார்க்கணும். 1951ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை நீக்கியது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட், அதாவது சட்ட திருத்தங்கள் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் வந்து சட்ட திருத்தம் வந்து நடக்குது சுதந்திரத்துக்கு அப்புறம். இது வந்து சரிதான். பெரியாரும் அண்ணாவும் இந்த இடஒதுக்கீட்டை திரும்ப பெற போராட்டத்தை துவக்கினர் என்பதும் சரிதான். காங்கிரஸ் தலைவர் காமராஜர் தலைவருக்கும் கவனத்திற்கு கொண்டு சென்றார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமராஜர் தலைவருக்கும் கொண்டு சென்றார் என்பது சரிதான். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு வந்து அளிக்கும் முறை வந்து அளித்தாங்க என்பது சரிதான். மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. முதலாவது பிரிச்சுனாக்கா ஆந்திரா வந்து பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக மலிவு விலையில் அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அண்ணா. சரியானதை தேர்ந்தெடு. அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை 1985 அறிவித்தது என்பது சரி. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்
திரிமெங்கிரே என்பவர் அம்மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் என்பதும் சரிதான். 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. 1892 ஆண்டு மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து பிரித்து வழங்கியது என்பதும் சரிதான். இது பஞ்சமி நிலம் என்று அழைக்கப்பட்டது. என்பதும் சரிதான். பஞ்சமி நிலங்கள் கவர்மெண்ட் தான் வந்து 1892 வந்து பிடிச்சி கொடுத்துருப்பாங்க 12 லட்சம் ஏக்கரை. வாக்கியம் 1. 1951 ஆண்டு தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கும் என்பது சரி. இதனால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி ஷண்பகம் துரைராஜன் என்பவர் 1951 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை ஒன்றினை தொடுத்தார் என்பதும் சரிதான். இது ரெண்டுமே வந்து சரி. இதான் ஃபஸ்ட்டு நடந்த கேஸ், சட்ட திருத்தம் இதனால் தான் நடந்திருக்கும். 1951 வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். நேரு தான் வந்து கொண்டு வந்திருப்பார். அத்திருத்தத்தின்படி அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 15(4) மற்றும் 16(4) என்னும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன. இணைச்சிருப்பாங்க. இதுவும் வந்து சரிதான். தமிழ்நாட்டில் 1951 ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 15% இடஒதுக்கீடும் 16% இடஒதுக்கீடும் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதும் சரிதான். அந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. வாக்கியம் 1. 1925 ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானம் பெரியார் கொண்டு வந்தார் என்பது சரி. வாக்கியம் 2. 1928 வாக்கில் ரா. முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பாட்டின் போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. நாராயணகுரு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? அவ்வளோ அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் தான். புக் பேக் கொஷின் வந்து பார்த்துட்டு போயிடலாம். நாராயணகுரு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? கேரளாவைச் சேர்ந்தவர். வைக்கம் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? பெரியார். மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது. எதுக்கு? மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது எதற்காக? இதர பிற்படுத்த வகுப்பினருக்காக. கூற்று: பிராமணர் அல்லதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பணியில் பணியமர்த்தப்பட்டனர். காரணம்: 1921 ஆண்டு வகுப்புவாதி பிரதிநிதி சட்டம் இயற்றப்பட்டது. 1921 தான் ஏற்றிருப்பாங்க. கூற்றுக்காரம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? 1969. சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1852. அதான் சென்னை வாசிகள் சங்கம். தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 57. பெரும்புரட்சி அப்போ நடந்துச்சு இல்லையா? அப்போ தான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவுவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் பெரிய மாநிலமாக உள்ளது. 7வது பெரிய மாநிலமாக வந்து தமிழ்நாடு உள்ளது. நீதி கட்சியின் முதல் தலைவர் தியாகராஜர். முதலமைச்சர் தான் வந்து சுப்பராயலு. தலைவர் யாருன்னு கேட்டால் தியாகராஜர். வைக்கமிரர் என அழைக்கப்படுவர் ஈவேரா பெரியார். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஈவேரா பெரியார். பொறுத்துக. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது 1930. ஃபஸ்ட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம். அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 நடந்து பாருங்க. அது வந்து தேசிய மொழியாக அறிவிச்சதுனால தான் பாருங்க நடந்திருக்கும். திமுகவின் தோற்றம் 1949. அறிஞர் அண்ணா தான் வந்து பண்ணுவார். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டை ஆட்சி சட்டம் 1919. அப்போது ஆப்ஷன் பாருங்க ஏ வந்து சரியாக இருக்குது. கீழ்கண்டவர்கள் யார் பிராமணர்கள் கூட்டமைப்பினை வெளியிடாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வி. தியாகராஜர். மற்றவங்களாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சி. நடேசனார், T.M. நாயர், நகல்ராஜெல்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனாக்க
நீதி கட்சின்னு வந்து அழைச்சிருப்பாங்க. நீதி கட்சின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. 1950 பொது தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். என்பது சரிதான். காரணம், கருணாநிதி தமிழக முதலமைச்சர் ஆனார். கருணாநிதி அப்போ வந்து முதலமைச்சர் ஆனான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அப்போ ஆவல கிடையாது. ஃபஸ்ட்டு மட்டும் சரி, ஆனால் ரெண்டாவது வந்து தவறு. ரெண்டாவது வந்து தவறாக இருக்குது. ஆ சரி, ஆனால் ஆ வந்து சரியாக வந்து அல்ல. கூற்று, ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கினார் என்பது சரிதான். சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர்கள் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளில் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரிதான். சரியான விளக்கமும் ஆகும். இங்கே வந்து அது கொடுக்கல அவங்க. ரெண்டுமே வந்து சரியானது. ஏ வந்து சரியானது. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு இங்கே நடைபெற்றது. 1000 விளக்கு மகேஷ் தோட்டத்தில் வந்து நடந்திருக்கும். அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரனுடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். கீழ்கண்டவர்கள் சுயராஜ்யவாதி யார்? எஸ். சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுயராஜ்யவாதி அவங்க தான் இருந்திருப்பாங்க. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகமையை அமைத்தவர் யார்? சத்தியாகிரக முகமையை அமைத்தவர் யார்? டி. பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது? இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் வந்து நடைபெற்றது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி. முத்துசாமி. டேஷ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். பாரத மாதா சங்கம். சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சர் அமைத்தவர் ராஜாஜி. டேஷ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார். யாகூப் ஹசன். 1932 ஜனவரி 26 டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஆர்யா என்று அழைக்கக்கூடிய பாஷ்யம் வந்து ஏற்றிருப்பார். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது என்பது சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவேதலான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது என்பதும் சரிதான். குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்த வேண்டும் என்று சென்னை மகாஜன சபை கோரியது. இங்கிலாந்தில் நடத்துகிறப்போ இந்தியாவில் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் மட்டும் நடத்துங்கன்னு சொல்லி கேட்கல. V.S. சீனிவாசன் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். அவர் ஒரு மிதவாத தேசியவாதி ஆவார். ஃபஸ்ட்டு 2 மட்டும் வந்து சரி. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. பெரியார் பங்கேற்றார். தப்பாக கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார் என்பது சரிதான். இது வந்து கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க என்பது சரிதான். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்பட்டது. இப்போ 2வது மட்டும் தான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் தப்பாக இருக்குது. சென்னை வாசிகள் சங்கம் அது மூலிமா சித்திரவதை ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. ஈவேரா வைக்கமுறை என்று அழைக்கப்பட்டார். எஸ்என் சோமயாஜுலு நீல் சிலை அகற்றுறதுக்கு எனக்கு போராட்டம் பண்ணார். வேதாரண்யம் இந்திய உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து நடந்திருக்கும். தாளமுட்டு இந்து எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்திருப்போ தாளமுத்து வந்து இருந்திருப்பார். மெயினாக வந்து இருந்திருப்பார். 4-5-2-3-1. 1709 தரங்கப்படையில் ஒரு முழுமையான அச்சகத்தை 1709 நிறுவியிருப்பார். யாருன்னா சீகன் ஃபால் வந்து நிறுவியிருப்பார். 1893 ஆதி திராவிட மாகாண சபையை நிறுவியவர் யார்? அட்டைமலை சீனிவாசன். இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது எப்பொழுது? 1918 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. பணியாளர் தேர்வு ஆணையம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழியில் அல்லாத மொழி எதுனா தமிழ் மொழி தான். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி WF எல்லிஸ் வந்து நிறுவியிருப்பார். டேஷ் தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார். மறைமலை அடிகள். தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதலில் நீதி கட்சி வந்து அங்கீகரிச்சிருக்கும். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயரை பரிதிமார் கலைஞர் சொல்லி பேரை மாற்றிருப்பார்.
டேஸ் தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அயோத்திதாச பண்டிதர் வந்து கொடுத்துருப்பாரு. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டாங்க, நம்ம முத்துலட்சுமி அம்மையார். தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. 1812 வெளியிடப்பட்டது என்பது சரி. பனை ஓலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்துக்களை பிரதிநிதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். மறைமலை அடிகள் வந்து கிடையாது. சி.வை. தாமோதரனார் மற்றும் உ.வே. சாமிநாதையர். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உ.வே.சா தான் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க. மறைமலை அடிகள் வந்து கிடையாது. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழியில் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளின் இடையே இருக்குது நிறுவதை உறுப்பித்தார். தமிழின் தொன்மையும் நிரூபித்தார் என்பது சரிதான். ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பார். திருவிக கல்யாணசுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார் என்பது தவறு. அப்போது 1, 3 மட்டும் வந்து சரியாக இருக்குது, 2, 4 வந்து தப்பு. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. 1920 முதல் 1930 வரைக்கும் தொடர்ந்து வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிதான். காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்ததுன்னு சொல்கிறது தப்பு. அது வரைக்கும் அவங்க நின்றாங்கன்னு கேட்டாக்க நின்றாங்க, அது வந்து தப்பு. அப்போது கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. பொறுத்துக. திராவிடர் கழகத்தை வந்து கிரியேட் பண்ணது யார்? சி. நடேசனார். தொழிலாளன் சிங்காரவேலன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவசரித இயக்கம் பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் வந்து வெளியிட்டிருப்பார். இப்போது 4, 3, 1, 2 வந்து சரி. கூற்று. நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. நீதி கட்சி பாருங்க தன்னாட்சி இயக்கத்தை வந்து எதிர்த்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் என நீதி கட்சி அஞ்சியது. தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கிவிடும் என நீதி கட்சி வந்து அஞ்சியது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து விளக்கமும் சரியானதாகும். பிராமணர் அல்லாதவர்கள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை பெரியார் எழுப்பினார். பெரியார் வந்து எழுப்பினார் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சரிதான். காரணம், காங்கிரஸின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார். ரத்து செய்தார்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. விற்பனை வரியெல்லாம் ரத்து செய்தாரில், அதாவது இப்போ எனக்கு இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு, குலக்கல்வியெலாம் வந்து கொடுத்துருப்பாரு. அதுதான் வந்து பிரச்சனை வந்து இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு மட்டும் சரி, 2வது வந்து தவறு. இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்ததில் மார்க்ரெட் கசினும் ஒருவராகுவர் என்பது சரி என்பது வந்து பாருங்க சரிதான். பெரியார் தன் வாழ்நாள் முழுவதையும் தானே உருவாக்கிய சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர் அமைப்புகளின் மூலமாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் செலுத்தினார் என்பதும் சரிதான். சிங்காரவேலர் இந்து மகாசபையின் தீவிர ஆதரவாளராக திகழ்ந்தார் என்பது மற்றும் தவறு. சிங்காரவேலர் வந்து கிடையாது. தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறை வடக்கே இருந்து வந்த பிராமணன் வருகையோடு தொடர்புடையது என்று பெரியார் உறுதிப்பட கூறினார் என்பதும் சரிதான். 1, 2, 4 சரி, 3வது மட்டும் தப்பு. லாஸ்ட் கொஸ்டின். முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த போதே ஆங்கில அரசும் இந்தியாவிற்கு போருக்கு பின்னர் பிரதிநிதித்துவ நிறுவனங்களை அறிமுகம் செய்து குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருந்தது என்பது சரி. 1920 இரட்டை ஆட்சியானது ஒரு அரசு முறையாக மாகாணங்களில் அறிமுகப்படுத்தியது. இது வந்து தப்பு. 1919 வந்து இரட்டை ஆட்சி வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போது சரியான விளக்கம் அல்ல, கூற்று மட்டும் வந்து சரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதிகமாக வரக்கூடிய கொஷின்ஸ் டாபிக். தேங்க்ஸ் டு ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.